வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே யூடியூப் சேனல். எங்களோட சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அப்படி வீடியோ வந்தால் தான் நாங்கள் அந்த வீடியோவில் என்ன மாற்றம் செய்யணும், உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இலங்கையில் தயாரிக்கப்படுற ஒரு விதமான வகையான ஃபுட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அதாவது 90 கிட்ஸுன்ற காலத்தில் அது பெரிய ஒரு சாப்பாடைத்தான் இருந்தது. அவங்கள்ட்ட தேசிய உணவுன்னு சொல்லலாம். என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், திரிவோசா. இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஊரில், ஸ்ரீலங்காவில் இந்த பேக்கெட்டு. இது முந்தைய ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரஞ்சு கலர் பேக்கெட்டில் அந்த ஒரு சின்ன பிள்ளை கையெத்தி கொண்டு நிற்கிற மாதிரி அதே மாதிரி படம் தான் போட்டிருக்காங்க. இதே மாதிரி இதில் இருக்கிற மாதிரி படம் தான். ஆனால் என்னென்னு சொன்னால், அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆரஞ்சு கலர் பேக்கில் வரும். இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இது ஒரு காலத்தில் 90 கிட்ஸ் இந்த காலத்தில் வந்து திரிவோசா மாவுன்ற சொல்லி அவங்களோட ஒரு கனவுக்குரிய சாப்பாடாக தான் இருந்தது. பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தா இது சத்துணவுக்காண்டி, அதாவது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சத்துணவுக்காண்டி இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படுற ஒரு சத்துணவு திட்டம் தான் இந்த பேக்கெட். இது அதாவது பிறந்த குழந்தையை விட வயதுக்கு கூடினவங்க, அதாவது இப்படி 18, 19, 20 வயசுக்குள்ள உட்பட்ட அந்த பிள்ளைகள் தான் கூடுதல் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டு போட்டு 90s கிட்ஸ் காலத்தில் இது கிடைச்சா காணுமன்ற மாதிரி பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, அவங்ககிட்டயே போய் கேட்பாங்க, இப்படி ஒரு பாக்கெட் இருந்தால் தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வேணுன காலம் எல்லாம் இருக்க ஒரு காலத்தில். ஆனால் இது இலங்கை அரசாங்கத்தால் பார்த்தீங்கன்னா முற்று முழுதும் இந்த குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட ஒரு சத்துமா திட்டம் இது ஒரு காலத்தில் காசு கொடுத்து பண்ணாது. என்ன சொன்னால், அது இந்த டேஸ்ட் அப்படி இருந்தது, எல்லாருக்கும் அது கிடைக்காது. அதனால் நாட்டுக்குள்ளே இருந்தவங்களே இதை என்ன செய்தாங்கன்னு சொன்னால் காசு கொடுத்து வேண்ட நிலைமை வந்துச்சு. இதில் என்ன இருக்குது, இப்போ இதுக்கான வீடியோ போட வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா, பெருசாக ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். எங்களுக்கு கிடைக்கிறது நல்ல விஷயம்தான். இது யூரோப் கண்ட்ரியில் வந்து இது இப்போ ஒரு வியாபாரமாக இருக்குன்னு சொல்லலாம். வியாபாரம் பண்ண ஊரில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிற சாப்பாட்டு வகையான பொருட்களை, சாப்பாட்டு பொருட்களை சுவைத்து பார்க்க வேண்டுமென்றது எல்லாருக்கும் ஒரு ஆசையும் ஆர்வம் தான். அது இல்லைன்னு இல்லை, அதுக்காகவா இல்லை என்ன பிஸ்னஸ் நோக்கமா என்னோட தெரியும். அப்படியான பொருட்கள் இங்கே யூரோப் கண்ட்ரியில் பெருமளவு விற்பனை ஆகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி ஒரு யூரோப் நாட்டில் தான் இது விற்கப்பட்ட ஒரு இது இந்த இங்கத்த காசுக்கு வந்து பார்த்திங்க ஈரோ 4.5, அதாவது 4 ஈரோ 4 ரூபா 50 சென்டி இது விற்றுருக்காங்க. எங்கன்னா ஒரு காசுக்கு ஒரு ஈரோ வந்து இப்போ ஒரு 310 அப்படி போகுன்னு பாருங்கள். அப்போ ஒரு காசுக்கு எவ்வளோத்துக்கு இது இங்கே நான் வேண்டியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் அதை விட முக்கியமாக போட்டிருக்கு என்னென்னு சொன்னால், சுகாதார அமைச்சின் இணைய நிறுவனம் ஒன்றாக இலங்கை திரிவோசா கம்பெனியின் உற்பத்தியான பொருளாகும் பராமரியில் செய்யப்பட்டுள்ளது. மற்றது இதில் வந்து கவர்மெண்ட் பேர் அடிச்சிருக்காங்க. என்னென்னு சொன்னால், வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தவர் மட்டும் விசேட உணவாக தயாரிக்கப்பட்டிருந்த 700 கிராம் மக்களின் ஊட்டச்சக்தி என்று சொல்லி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஆனால் அதே மாதிரி விற்கிறதுக்காண்டி அடிக்கிறாங்களா இல்லை என்ன மாதிரின்னு எனக்கும் தெரியலை இந்த சரியான இது. ஆனால் ஒரு காலத்தில் இது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு காலத்தில் வந்து இது இலவசமாக தான் வழங்கப்பட்டது ஸ்ரீலங்காவில். ஆனால் இப்போத்த சிச்சுவேஷன், இப்போ இருக்க பொருளாதார ரீதியில் இது என்ன மாதிரியான தெரியலை எனக்கும் சரியான. ஊரில் இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது அங்கேயும் இப்படித்தான் காசுக்கு தான் வேண்டுறாங்களா, இல்லை இது வந்து இலங்கையில் வந்து இலங்கை அரசாங்கத்தினால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, அதாவது குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு இலவசமாக அது வைத்தியசாலைகளில் வழங்கப்படுகிறதா என்பது எனக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்படி இருந்தும் இல்லை, இது என் பழைய கால ஞாபகத்தை தூண்டின காரணம் ஒன்றுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டினான். மற்றபடி இது இங்கே விற்கிறாங்க, இது சட்டவிரோதமாக செய்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் இதுவும் இதில் கருத்து பதிவிடுறது இல்லை. ஏன்னு சொன்னால், அதை பற்றியான முழு விவரமும் எனக்கு தெரியாது. இது இப்போ ஊரில் சும்மா தான் கொடுக்குறாங்களா இல்லை காசுக்கு தான் வேண்டுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இவங்களும் அங்கே இருந்து காசுக்கு வேண்டி இங்கே விற்பனை செய்யலாம். இது எங்கள்கிட்ட தேவைக்கானத்தான் மட்டும் நாங்கள் போனாங்களே, அவங்கள வற்புறுத்தி நாங்கள் விற்க சொல்லிடலாம். அதுவும் வந்து இருக்குது. மற்ற இது வந்து பார்த்தோம்னு சொன்னால், என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லி இந்த பேக்கெட்டில் போட்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால், இது எப்படி
பதமாக தயாரிக்கிறதுன்னு சொல்லி தேவையான பொருட்கள் திரிபோசாவில் 3 தேக்கரண்டி சர்க்கரை, சிறிதளவு கொதிநீர். தயாரிக்கும் முறை வந்து உலர்வான பாத்திரம் ஒன்றில் போட்டு சர்க்கரையை கொட்டி அதன் பின் சிறிதளவு சுடுநீர் விட்டு களியாக கண்டி உருண்டையாக பிடிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை விட எங்கள் சகோதர மொழியான சிங்கள மொழியிலையும் இது போட்டிருக்கிறாங்க. மற்ற உருண்டையாக்கு தேவையான பொருட்கள் அதே தான் திருப்பியும் போட்டிருக்காங்க. மற்றதில் சுபோஷா சுவையூட்டி அல்லது பாதன பொருட்களையும் உணவாகும். பைக்கு திறக்கப்பட்ட பின்னர் காற்று போகாதவாறு, அதாவது ஒரு சாதாரணமான ஒரு உணவுப் பொருளில் என்ன எழுதியிருக்குமோ அந்த விஷயங்கள் அனைத்தும் விலையும் எழுதியிருக்கு. அதை கட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை காற்று போகாத மாதிரி சுற்றி வைக்கணும். அப்படி மற்ற எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க. அதை விட என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உண்மையாகவே ஒரு ட்விஸ்ட் ஒன்று என்னென்னா இதுலேயும் விலை அடிச்சிருக்காங்க. அப்போ அங்கேயும் இது விலைக்கு தான் விற்கப்படுகிறது. ஏன்னா இதில் அடிக்கப்பட்ட விலை வந்து 590 ரூபா. அங்கே என்ன விலைக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் 590 ரூபா. அது ஸ்ரீலங்கா ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இது உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் அதே மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆனால் அடித்தாலும் கூட இன்னொரு சந்தேகம்னு சொன்னால் கவர்மெண்ட் லோகோ வந்து யாராலையும் அவ்வளோ இலகுவாக பிரிண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட்டை எலெக்ஷனையும் பிரிண்ட் பண்ணி இந்த கம்பெனி தங்களோட அட்ரஸ் இதில் போட்டு அநேகமாக இது வந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்து தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் லீகலாக. ஏன்னா விலையெல்லாம் போட்டு உற்பத்தி டேட் இதெல்லாம் போட்டிருக்கபடியா ரொம்ப நாட்டை சுத்தமாக இது வந்து என்ன சொன்னால் காசுக்கு தான் அடித்து விற்கிறாங்க. இப்போ அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலையும் இது காசுக்கு தான் விற்கிறாங்க. அப்போ ஸ்ரீலங்கா நிலைமையை யோசிச்சு பாருங்கள். என்னென்னு சொன்னால் இது ஒரு காலத்தில் அங்கே வந்து இலவசமாக கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து இதை காசுக்கு விற்கிறாங்க. உங்களுக்கு 2 உற்பத்தி டேட் இது மற்ற விற்பனை அதுக்கான இது எல்லாமே போட்டிருக்கு. என்ன நடக்குன்னு தெரியல. நாடு அந்த நிலைமையில போகுது நினைக்கின்றேன். ஆனால் இது ஒரு 90 கிட்ஸ் காலத்தில் வந்து இது ஒரு சரியான உணவு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் எல்லா இடத்துலையும் தமிழ் கடையில் விற்பனை செய்யப்படுகிறது. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இதை வேண்டி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் முதல்ல சாப்பிட்ட தேர்வோஸ் அந்த அதே டேஸ்ட் இப்போ இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.